இப்போ அமீர் அவர்கள் இந்த படத்துக்கு எதிரா பேசுறாரு. இப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு துரந்தர் படத்துக்கு. என்னன்னா, துரந்தர் படம் வந்து தேசபக்தி படம்னு சொல்றீங்க. இங்க இருக்கிற ஒரு அதிகாரி பாகிஸ்தானுக்கு போயி, அங்க வந்து எல்லாரையும் கொல்றாரு. அப்ப பாகிஸ்தான் அங்கிருந்து இங்க வந்துச்சுன்னா, அவரு பயங்கரவாதியா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. ஆமா, பயங்கரவாதி தான். நாம இந்த நாட்டுல இருக்கோம். இந்த நாடு கொடுக்கக்கூடிய வசதிகளை அனுபவிக்கிறோம். இந்த நாட்டுக்கு நாம வரி கட்டுறோம். அந்த வரியில நமக்கு நலத்திட்டங்களை செய்யுது. எதற்காக நாம இத்தனையும் செய்யறோம்? நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் நம்முடைய உடைமைகளையும், நம்முடைய எல்லைகளையும், நம்முடைய சொத்துக்களையும் பாதுகாக்கணுன்றதுக்கு தானே. அப்போ அதை பாதுகாப்பதற்காக நமக்கு ஒரு எதிரி இருக்கானா, அவனை இன்ஃபில்ட்ரேட் பண்றது தானே அந்த இடத்துல தர்மம் ஆகுது. அமீருக்கு படத்திலே பதில் சொல்லியாச்சு. படத்திலே அமீர் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. டேரக்டர் ரொம்ப புத்திசாலி சார், ரொம்ப பிரில்லியன்ட்டு. அவர் கதை எழுதும்போதே இது எந்த மாதிரி கிறுக்குத்தனமான கேனைத்தனமான கேள்விகள் வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு படத்திலே டைலாக் வச்சுருக்காரு. படத்தில் ஒரு சீனில் ஹீரோவுக்கு நெருக்கமானவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, ஹீரோ வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்க மனசு உடஞ்சி போகிறாங்க. அப்போ நீ என் நாட்டு மக்களை வந்து கொல்றதுக்கு தான் நீ என் கூட பழகுனியா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் ஒரு டைரியை தூக்கி போடுவார். நான் கொன்னவங்களுடைய பட்டியல். இந்த கொன்னவன் பட்டியலை எடுத்துட்டு டெல்லி பாம் பிளாஸ்ட் 80 பேர், ஜெய்ப்பூர் பாம் பிளாஸ்ட் 120 பேர், மும்பை அட்டாக் 150 பேர், இத்தனை பேரை கொன்று இருக்கானுங்க. அவனை நான் கொண்டு இருக்கேன். அமீர் சொல்ற மாதிரி அங்கேருந்து வந்தவன் எவனோ இங்கே இருக்கக்கூடிய கஞ்சா விற்கிறவனையோ கொலை பண்ணுறவனையோ கொல்லலை. இங்கே இருக்கிற அப்பாவி பெஹல்காமுக்கு ஹனிமூன் போனவனும் பெஹல்காமுக்கு ட்ரிப்புக்கு போனவனும் போய் பனியை பார்க்கலாம், போய் அந்த குளிரை சந்தோஷமாக அனுபவிக்கலான்னு போன அப்பாவிகளை கொண்டு இருக்கான். அவன் அமீருக்கு வந்து அவன் வந்து தேசபக்தன், பாகிஸ்தானுக்கு தேசபக்தன். ஆனால் பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய அயோக்கிய நாய்களை கொல்லக்கூடிய